வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரை பாரபத்தியில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மாநாட்டு திடலில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த களத்திலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர்கள் ராஜேஷ் மற்றும் ஜெரி இணைய இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். ராஜேஷ், முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மாநாட்டுடைய திடலுக்கு வெளியே இருக்கிறதா நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மாநாட்டுக்கு வெளியே என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, வரக்கூடிய பேருந்துகளுக்கும் வாகனங்களுக்குமான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு, அது குறித்தான விவரங்கள் என்ன? ஷாம், வணக்கம். நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில அந்த மாநாட்டு திடலுக்கு வெளியில்தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மாநாட்டினுடைய முகப்பை ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பிக்கின்றார். மதுரை மேலூர் யானை மலையினுடைய அந்த சின்னத்தை அப்படியே பிரதிபலிப்பது போல அந்த மலை எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு தோற்றத்தை முகப்பு பகுதியிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய சின்னமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய யானை கம்பீரமாக பிளிரிக்கொண்டு நிற்பது போல, ஒரு முன்னங்காலை தூக்கி நிற்பது போல முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே தமிழர்களுடைய பெருமையான கீழடி நாகரிகத்தை பறைசாற்றக்கூடிய வகையிலே கீழடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஓடுகள் மற்றும் அங்கு செய்யக்கூடிய அகழாய்வுகள் போன்றவற்றையெல்லாம் காண்பித்து அந்த புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்களும் முகப்பு பகுதியில் இடம்பெற இருக்கின்றன. இது தவிர்த்து முகப்பு பகுதியிலே 7 நுழைவாயில்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த நுழைவாயில்களில் தற்போதே பவுன்சர்கள் நின்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் உள்ளே வரக்கூடிய நபர் யார் என்பதை பார்த்து ஒவ்வொருவராக வரிசையில் உள்ளே அனுப்புவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளே வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பாஸ் எதுவும் கிடையாது. முன்னுரிமை அடிப்படையில் யார் முன்னதாக வருகிறார்களோ அவர்கள் மேடையினுடைய அருகில் சென்று நின்று கொள்ளலாம். அதாவது மாநாடு நாளை மாலை 3 மணிக்கு நடைபெற்றாலும் கூட முன்கூட்டியே காலை 6 மணியிலிருந்தே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். எனவே முன்கூட்டியே வரக்கூடியவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படும் என்று இங்கு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கின்றார்கள். மொத்தமாக 7 என்ட்ரன்ஸ்கள் இந்த இடத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நுழைவாயில்கள் மூலமாக மட்டுமே மாநாட்டு திடலுக்கு வரக்கூடியவர்கள் உள்ளே செல்ல முடியும். இது தவிர்த்து விஐபிக்கள் விஜய் வருவதற்கு என்று தனித்தனியாக 2 வழிகள் இருக்கின்றது. ஆனால் மாநாட்டுக்கு வரக்கூடிய மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள், சாதாரண தொண்டர்கள் உள்ளிட்ட அனைத்து பேருமே இந்த வழிகள் மூலமாகத்தான் செல்ல வேண்டும். அவர்களுடைய கார் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே வருவதற்கான அந்த வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே கார்களை நிறுத்திவிட்டு வந்துவிட வேண்டும். தற்போது நீங்கள் திரையிலே பார்க்கக்கூடிய இந்த வழியாகத்தான் நடந்து வர வேண்டும். இது பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை மெயின் ரோடு, இந்த சாலையின் வழியாகத்தான் நடந்து இங்கிருந்து உள்ளே வந்துதான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துதான் இந்த நுழைவாயில் வழியாக உள்ளே செல்ல வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. அதே போல மாநாட்டு திடலுக்கு வெளியில நாம் பார்க்கும்போது புற்றீசல் போல ஆங்காங்கே கடைகள் முளைத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. கரும்பு ஜூஸ், அதே போல தண்ணி கேன் விற்கக்கூடிய கடைகள், சோளப்பொரி விற்கக்கூடிய கடைகள், டீ கடைகள், இது போன்று பல்வேறு விதமான கடைகள் மாநாட்டு திடலை சுற்றி ஒரு 360 டிகிரியில் நாம் பார்க்கலாம். சுற்றி நாம் எங்கு நோக்கி பார்த்தாலும் ஆங்காங்கே கடைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாளைய தினம் இந்த இடத்திலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவார்கள் என்பதனாலே, அதாவது மாநாடு மாலையில் தொடங்கினாலும் காலையிலிருந்தே ஆயிரக்கணக்கானவர்கள் வர தொடங்கி விடுவார்கள் என்பதனாலே அவர்களுடைய உணவு தேவை மற்றும் குடிநீர் தேவையை போக்குவதற்காக வெளியிலிருந்து பலரும் கடை அமைத்திருக்கின்றார்கள். வழக்கமாக இது போன்று மாநாடுகள் நடைபெறக்கூடிய இடங்களிலே அதிக அளவிலே கடைகள் போடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே நாளை நடைபெறக்கூடிய மாநாட்டிற்கு இன்றே தீவிரமாக கடைகளை அமைக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெளியில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்று பார்க்கும்போது இந்த இடத்தில் இன்று நாம் ஒரு 10-20 கார்களை பார்க்கின்றோம். ஆனால் நாளைய தினம் இந்த இடத்தில் கார்கள் எதுவும் அனுமதி கிடையாது. நான் முன்பே குறிப்பிட்டது போல பல 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே அந்த கார்களை வெளியே நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்துதான் இந்த இடத்திற்கு வருவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த இடம் பொறுத்தவரை ஒரு தற்காலிக டூரிஸ்ட் ஸ்பாட் போல மாறி இருக்கின்றது. பலரும் குடும்பமாக வந்து இந்த இடத்தில் நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். குறிப்பாக பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகளோடு வரக்கூடியவர்கள் நாளைய தினம் அதிகமான கூட்டத்தில் வந்து தங்களால் இந்த மாநாட்டு பகுதியிலே புகைப்படம் போன்றவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது, மாநாட்டுக்குள் வர முடியாது என்பதனாலே அவர்கள் இந்த இடத்திலே வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொள்வதை பார்க்க முடிகின்றது. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.